எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டிஆர்டி. இன்றைக்கி நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று, நம்ம தலைமுறை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 21 தலைமுறை பாவத்தையும் நீக்க வல்ல எளிய விஷயம் நம்ம அன்றாடம் செய்கிறது தான். ஆனால் ஒரு சின்ன விஷயம் நம்ம அதோடு சேர்த்து செஞ்சோன்னா அது போதும். 2வது, 12 திருமுறைகள் இருக்குது நமக்கு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் அது தினமும் படிக்க நேரம் இல்லை. ஆனால் எங்களுக்கு அதை கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பதிகத்தையாவது தினமும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆக இந்த 2 விஷயமும் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 2 பதிகமும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். அடுத்த வீடியோவில் இந்த பதிகம் திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரியும் ஒரு வீடியோ போட போகிறோம். அதனால் இது நீங்கள் கொஞ்ச நாள் கேட்க உங்களுக்கு அது நல்லாவே பழகிடும். அப்போ நம்ம இந்த 2 எளிய விஷயத்தை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம தேடுற நிம்மதி நமக்கு தானாகவே கிடைக்கும். முதல் விஷயம், நம்ம தினமும் வீட்டில் விளக்கேற்றணும். நம்ம ஏற்றிட்டு தான் இருக்கோம். அதில் 2 சொல்லுவாங்க. ஒன்று, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றணும். அது எல்லாராலையும் சாத்தியமான்றது சந்தேகம். இப்போ அதுக்கு பதிலாக சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம விளக்கேற்றினா காலையில் ஏற்றுற பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பலனோ அது நமக்கு கிடைக்கும். அப்போ காலையில் ஏற்ற முடியலன்னா சாயந்தரம் நம்ம விளக்கேற்றலாம். விளக்கேற்றிட்டு இந்த ஒரு பதிகத்தை மனசார நம்ம சொன்னோன்னா நம்ம 21 தலைமுறைகளோட பாவங்கள், நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் விலகும். அந்த பதிகத்தை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தை மனசார நம்ம சொல்லிட்டு விளக்கேற்றினா இதை விட ஒரு உன்னதமான விஷயம் வேறு கிடையாது. இதுவே போதும். எனக்கு கோவில் போக நேரம் இல்லை, எனக்கு பெரிய பெரிய ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியாது, அப்போ எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை முடிஞ்சால் காலையில் இல்லைன்னா சாயந்தரம் விளக்கேற்றிட்டு நம்ம இந்த பதிகத்தை சொன்னாலே போதும். நமக்கு நிம்மதி தானாக தினமும் ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலை எப்பயுமே இருக்கும். 12 திருமுறைகளையும் என்னால் சொல்கிறதுக்கு முடியாது, ஆனால் எனக்கு அதை சொல்லணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பதிகத்தை சொன்னாலே போதும், அந்த பலன் நமக்கு கிடைச்சிடும். பட்டினத்தார் அருளி செய்த பாடல் இது. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம். இந்த 2 தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.